மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் ரெண்டு விஷயம் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டு பாடல்கள். அந்த பாடுற நபர் ஒரே நபர் தான். அந்த நபருடைய பேர் கானா இசைவாணி. இசைவாணின்ற நபர் யார் அப்படின்னா பா ரஞ்சித்னு ஒரு இயக்குனர் இருக்கார் இல்லையா, அந்த இயக்குனர் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அதுவும் மார்கழி மக்கள் இசைன்னு ஒன்று. அந்த நிகழ்ச்சி ஒன்று நடத்தி ஊருக்குள்ளே என்னென்ன கன்றாவியான வேலை பார்க்கணுமோ அத்தனை கன்றாவிய வேலையும் பார்த்துட்டு இந்த பா ரஞ்சித்ன்ற ஆள். நான் சொல்கிறேன், இந்த பா ரஞ்சித்ன்ற ஆள் சமூகத்தில் ஒற்றுமைலாம் உடச்சி விட்டு பெரிய கலவரத்தை உருவாக்க போறான். அதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய விடுதலைன்னு சொல்லிட்டு அவன் ஜாதி வெறி பிடிச்சி அலையிறான். அது அந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடா போய் முடிய போகுது. ஏன்றதை இந்த பதிவோட ஈஸியா சொல்றேன். அதற்கு முன்பு இந்த வீடியோ நீங்க கேளுங்க, அதுக்கு ஒரு விஷயத்துக்குள்ள வரேன். விட்டு போடாதே, இந்த வயசுல நீ பட்டு போகாதே. பழைய காலம் இல்ல இதுல அந்த இசைவாணின்ற பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா, முதலாவது இயேசுவை நீ விட்டு விடாதே, அதாவது இயேசுவை விட்டு ஓடி விடாதே, அந்த பாட்டை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கவேன், குரல் அவ்வளோ இனிமையா இருக்கும். அந்த பாடோடைய வரிகள் அதோட அர்த்தமுள்ளதா இருக்கும். இயேசு விட்டு நகர்ந்துறாதீங்க, இயேசு தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பாடி முடிச்சிருக்குன்னு வச்சுக்கவேன். அதுவும் அதுதான் பாடி இருக்கு. அதற்கு அடுத்து ஒரு பாட்டு பாடி இருக்கு. அது என்ன அப்படின்னா, கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அது என்ன அப்படின்னா, ஐ ஆம் சாரி ஐயப்பா, ஐயப்பா மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்தா தீட்டாப்பா அப்படின்னு சொல்லி ஐயப்பன் கோவிலுக்குள்ள போகக்கூடிய தீட்டு அப்படின்ற ஒரு விவகாரத்தை கிளப்பி விட்டு இங்க அரசியல் பண்ணாயில, அதை வச்சு பாடி இருக்கு. இதை நீங்க கேட்கும் போதே இதனுடைய முரண்பாடு என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த முரண்பாடு என்னன்றதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்ப இந்த ரெண்டு பாடலையும் பாடியது ஒரு நபர், அதாவது இசைவாணி அப்படின்ற பொண்ணு ஜீசஸ்க்கு வாழ்த்து பாடல் ஜீசஸை ஃபாலோ பண்றாரு. கிறிஸ்தவர்களுக்கு இந்துக்களுடைய பண்டிகை சம்பந்தப்பட்டோ இல்லாட்டி இந்துக்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள உள் விவகாரங்களை தலையிட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுலயும் கொஞ்சமா தேடி படிக்கிற புத்தின்னு ஒன்று வச்சுக்குவேன், படிப்பறிவுன்னு ஒன்று இருந்து வச்சுக்குவேன். அதை தேடி படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை விமர்சனம் பண்ணலாம். அது நியாயம் இருக்கு. உண்மையிலே நீங்க விமர்சனம் பண்றதுல நியாயம் இருந்துச்சுன்னா நானே ஏத்துக்கிறேன். எந்த ஐயப்பன் கோவில் நீங்க சுத்தி இருக்க கோவில் எத்தனை கோவில்கள்ல உங்களை உள்ள விடல, அதாவது ஆண்கள் மட்டும்தான் வரணும் பெண்கள்லாம் வரக்கூடாதுன்னு எத்தனை ஐயப்பன் கோவில் இப்ப சென்னைக்குள்ளேயோ இல்ல பிற மாவட்டங்கள்லயோ இல்ல பிற நகரங்கள்லயோ எந்த இடத்துல உங்களை உள்ள விடல சொல்லுங்க பார்ப்போம். எல்லா ஐயப்பன் கோவில்களும் எல்லா பக்தர்களும் போறாங்க. எனவே இது முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, இது பகுத்தறிவு பாடலாம் கிடையாது. ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு இந்த மாசம் கிளம்ப போறாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த மார்கழி கார்த்திகை மார்கழி ஆச்சு வச்சுக்கவேன், தீவிரமா ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் மாலை போட்டு விரதம் இருந்து சாஸ்தா வழங்குறதுக்கு சபரிமலை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க தீவிரமான பக்தர்கள். இவங்க எல்லாம் மாலை போடக்கூடிய அதே மாதம் நீங்க ஒவ்வொரு வருஷமும் பா ரஞ்சித் இதை பண்றான். ஒவ்வொரு வருஷமும் என்ன அப்படின்னா, கார்த்திகை மார்கழில இவங்க ஐயப்ப பக்தர்கள் மாலை போடுறாங்க இல்லையா, அந்த மாதத்துலதான் இந்த இசை வாணியை கூப்பிட்டு வச்சு இதே பாடலை எல்லா முறையும் போடுறான். ஒரு மாசத்துக்கு முன்னுக்கு போடல, போன வருஷமும் போட்டான், அதுக்கு முந்தின வருஷமும் போட்டான். என்ன நான் கேட்கிறேன் அப்படின்னா, இவனுக்கு என்ன அறிவு இருக்குன்னு இது பாட சொல்லி ஒவ்வொரு வருஷமும் இதை ஊக்குவிக்கிறேன். இதனால என்ன நல்லது இந்த சமூகத்தில் நடந்துரும்? உனக்கு ஒண்ணு அந்த ஐயப்பன் கோயில் விவகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடிப்படை அறிவுன்னு ஒண்ணு இருக்கணும். இருந்தா நீ பேசல நியாயம் இருக்கு. அது என்ன அடிப்படை அறிவு பா ரஞ்சித்துக்கு தேவைன்றத பா ரஞ்சித்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கு சேர்த்தே சொல்றேன். அது என்ன அப்படின்னா, அந்த ஆளுக்கு புரியாது, இல்ல அந்த ஆள் நீங்க நம்பிக்கை தெரிஞ்சீங்கன்னா இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்றது இது ஒரு விஷயத்துல தெரிஞ்சிடும். அது என்ன அப்படின்னா, ஐயப்பன் கோவிலை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான கோவில்கள் 4. அதுல முதலாவது கோவில் சபரிமலை. சபரிமலை ஐயப்பன் கோவில் மட்டும்தான் குறிப்பிட்ட வயதினர், பெண்கள்லாம் போக கூட கிடையாது, குறிப்பிட்ட வயதினர் போகக்கூடாதுன்றது ஒரு நம்பிக்கை. சரி, இந்த நம்பிக்கை ஓரமா வைங்க. மற்ற 3 கோவில்கள் என்னென்ன அப்படின்னா, ஐயப்பனுக்கு குழந்தை வடிவில், அதாவது சாஸ்தா குழந்தை வடிவமா இருக்கிற ஒரு கோயில் இருக்குது, அது குளத்துப்புலம். அந்த கோவில் சபரிமலை இருந்து 50 கிலோமீட்டருக்கு வெளியே இருக்கு. அந்த கோவில் எல்லா பேருக்கும் அனுமதி உண்டு. பொதுவாகவே அங்கே போனா குழந்தை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு. இது முதலாவது. இதுல எல்லா பேருக்கும் அனுமதி உண்டு. இதுல யாராவது தடை பண்ணாங்களா? கிடையாது. 2வது 3வது கோவில் என்ன அப்படின்னா, அச்சன் கோவில், அதுக்கப்புறம் ஆரியங்காவு. இந்த 2 இடங்கள், இந்த 2 இடமும் ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு வெளியே வச்சுக்கோங்க. இந்த 2 இடத்துலயுமே ஐயப்பன் அவர்கள் திருமண கோணத்துல தான் இருப்பாரு. இந்த 2 இடத்துலயுமே திருமணம் வேண்டி கல்யாணம் வேண்டி போகக்கூடிய நிறைய பெற்றோர்கள் நம்மளால பார்க்க முடியும். எனவே 4 முக்கியமான கோவில்களை 3 ஐயப்பன் கோவில்களை முழுமையா அனுமதி உண்டு. அதை தவிர தமிழகம் முழுவதும் கிடையாது, உலகம் முழுவதும் எல்லா ஐயப்பன் கோவிலையும் அனுமதி இருக்குது. ஒரே ஒரு இடத்துல, எதுல? சபரிமலை மட்டும் அனுமதி கிடையாது. சரியா? எனவே ஐயப்பன் கோவில அனுமதி இல்லை, ஐயப்பன் கோவில் அனுமதி இல்லைன்றது ஒரு முட்டாள்தனமான வார்த்தை, தூக்கி ஓரமா வைக்கணும். சரி, ஐயப்பன் கோவில ஏன் அனுமதி இல்லைன்றத நீங்க நம்பிக்கை சார்ந்து கொஞ்சமா அதன் மீது நம்பிக்கை இருந்துச்சுன்னா, கோவிலை பக்கத்தே போகாதவனுக்கு எதுக்கு அங்கேயே வேலை? அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? கோயிலுக்கு போறவன் கேட்கறான்னு வச்சுக்கவேன், அதுல தெளிவுபடுத்த முடியும்.
கோவிலுக்கு போக மாட்டேன், அது ஏதாவது குறை சொல்லுவேனா, அவனுக்கு தெளிவுபட போற கிடையாது. அவனுக்கு தேவை ஒரு குறை சொல்லணும். கடா சபரிமலையை பொறுத்த வரைக்கும் சாஸ்தா அவர்கள் தியான வடிவில் இருக்காரு. அவருடைய தியானம், அந்த தியானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றது ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை வச்சுக்கவே. அந்த நம்பிக்கை பெண்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்பிக்கை. பெண்கள் மட்டுமே போகக்கூடிய கோவில்கள்லாம் உண்டு, பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய பண்டிகைகள்லாம் உண்டு. அது ஏதாவது தெரியுமா அவனுக்கு? எனவே இங்க உள்ள நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் என்னன்னு இவனுக்கு தெரியாது. இவனுக்கு தெரிஞ்சது என்னதுமா, ஐயப்பன் கோயில் ஃபுல்லாமே பெண்களை அனுமதிக்கிறது இல்லை, ஏதோ முட்டாள்தான் பேசுறது. இங்க கோவிலுக்கு போகக்கூடிய, அதுவும் ஐயப்பனர் மிகவும் நேசிக்கக்கூடிய பெண்கள் எல்லா பேருக்குமே தெரியும் இந்த விவகாரம். அவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாள் தெரு தெருவா சுத்தி தெரியும் பாரு, தன்னை புரட்சிகரமா நினைச்சுக்கிட்டு அந்த கும்பல் தான் கோவிலை பத்தியும் தெரியாது, பக்தியை பத்தியும் தெரியாது, அந்த பக்தருடைய மனநிலை என்னன்னு தெரியாது, அந்த கோவிலோட அம்சம் என்ன தெரியாது, அதை சுத்தி இருக்கிற வரலாறு என்ன தெரியாது, அதோட நம்பிக்கை என்ன தெரியாது, எதுவுமே தெரியாம சும்மா கேட்டா பெரியாரோட பேத்தி, அது ஈவே ராமசாமிக்கு பேத்தின்னு ஒரு 10 பேரை கிளம்பி வந்துருவாங்க. நான் இந்த இடத்துல தமிழகம் முழுவதுடைய ஐயப்ப பக்தர்களும் அவருடைய குடும்பத்தினருக்கும் சொல்றீங்க, நீங்க எந்த கட்சியில வேணா இருந்துட்டு போங்க, ஆனா திமுக காரன்றவன் என்னென்ன அநியாயம் பண்ணிருக்கேன் சென்னைக்குள்ளன்றத கொஞ்சமாவது யோசிச்சு உங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல காயப்படுத்தும் போது துணிஞ்ச முன் வந்து தப்புன்னு சொல்லி பழகுங்க. இல்லைன்னு வச்சுக்கவே, இன்னைக்கு இசை வாங்கி வந்துச்சு, அதுக்கப்புறம் இசை வாலின்னு ஏதாவது ஒரு கிளம்பி வருவேன். வருஷம் ஏதாவது ஒண்ணு காயப்படுத்துறது சொல்லி தீராயவங்க. இவங்களுக்கு நோக்கம் ஆன்மீகத்தை தேடுறதோ, ஆன்மீக விவகாரங்களை பகுத்தறிவு தேடியோ மூட நம்பிக்கை ஒழிக்கிறதோ கிடையாது. இந்துக்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல காயத்தை ஏற்படுத்தணும், அதுல புரட்சின்ற பேர்ல ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கணும். இதுதான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒழிய வேற எதுவும் கிடையாது. அதுல கூடுதல் விஷயம் என்ன, இந்த லேடி ஜீசஸ் வாழ்க, ஜீசஸ் பின்னாடி போங்க, ஜீசஸை விட்டு விடாதீங்க அப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. கேட்டா அப்ப இயேசுவை விட்டு விடாதீங்க, இயேசுவை விட்டு நகர்ந்துடாதீங்க அப்படி பாடிட்டு இங்கிட்டு வந்து ஊருக்கு, அதுவும் இந்துக்களுக்கு புத்துமதி இப்படி சொல்லி வச்சுக்கவே, எதை கொண்டு அடிக்கிறது. இப்ப நான் ஒரு போட்டோ ஒன்று காட்டுறேன், அந்த போட்டோவை நீங்க பாத்துருங்க, அதுக்கடுத்து அந்த விஷயம் தெளிவா புரியும். இதுல பாத்தீங்கன்னா இந்த பாரஞ்சிக்கிறதுக்கு எங்க ஏதோ காசு வருது, அது முக்கியமாக இந்துக்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல குழப்பணும், அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒட்டுமொத்தமா மதமாக்கணும். இது மாதிரி ஒரு கும்பல் செய்யணும் வச்சுக்கவே. அவன் என்ன பண்றான்னா, இங்க இது சம்பந்தமா புரட்சிகரமான சிந்தனையை விதைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறானுங்க. ஆனா இவங்க நோக்கமே வேற, பாரஞ்சித்துக்கு நோக்கம் வேற. அதனால மார்கழி மக்கள் இசை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒவ்வொரு முறையும் யாரை கூப்பிடுவானா, திமுக ஒருத்தரை கூப்பிடுவான். இப்ப நீங்க போட்டோல பாத்தீங்கன்னா ஆளூர் சாணவாசம் வந்திருப்பேன், அதுக்கப்புறம் தமிழன் பிரச்சனை யாரு, திமுக வாயை கிளி பேசுறல தமிழன் பிரச்சனை அவன் வந்திருப்பான், அதுக்கப்புறம் தமிழிசை தங்கப்பாண்டியன் யாரு, திமுக எம்பி, இவங்க எல்லாம் வராங்க. எல்லா முறையும் திமுக இதோட நிகழ்ச்சிக்கு வந்து அதை அங்கீகரிப்பாங்க. என்னென்ன அங்கீகரிக்கிறாங்க, நீ இந்துக்களுக்கு எதை கிளப்பி விடு, யாரை வேணா காயப்படுத்து, நாங்க இருக்கோம். ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய ஒரே தைரியத்துல இவ்வளவு சேட்டை பண்றாங்க. கடை இதுவே வேற ஏதாவது மதத்தை பத்தி இவங்க பாடுவாங்களா? நானே எடுத்து பா ரஞ்சித்துக்கு சூடு சொரண வெக்கமான ரோஷம் ஏதாவது இருக்குன்னா நான் தரேன்டா. பைபிள்ல இருந்து ஒட்டு மொத்தமா எந்தெந்த வசனங்கள் இங்க பெண்கள் ஆண்களுக்கு எந்த மாதிரி அடிபணிஞ்சு நடக்கணும், என்ன மாதிரி விஷயங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கின்ற விஷயத்தை பைபிள் வசனங்களை எடுத்துறேன். அதுக்காக நீ பைபிள் எதிர்ப்பியாடா? நான் கேட்கிறேன். பைபிளை பத்திய புரிதல் எனக்கு உண்டு, ஆன்மீகத்தை பத்திய புரிதல் எனக்கு உண்டு. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட விஷயங்கள்ல ஆன்மீகத்தை எடுத்துக்கிட்டு அதோட வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை எதை ஒதுக்கணும் எனக்கு மட்டும் கிடையாது, ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும், பைபிளை விரும்பக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும், இங்க கீதையை படிக்கக்கூடிய இந்துக்களுக்கும் தெரியும் வச்சுக்கவே. அந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? ரெண்டையுமே படிக்கல, ஒரு கூமுட்டே சுத்தி தீர ஊர்ல எவனோ சொல்ல வச்சுக்கிட்டு அந்த ஈவே ராமசாமி கும்பல வச்சிருக்கேன். ஆனா வேற வேலையே கிடையாது. 24 இந்து மதத்துல மட்டும்தான் மூட நம்பிக்கை தெரியுது, ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கையோட அவங்க வாழ்றாங்க. அவங்க தான் புடிச்சிட்டு இன்னும் கத்திக்கிறீங்க. நீ எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்க இல்லையா? நீ ஒரு சிறந்த ஆண்மகன், நான் குரான்ல இருக்க விஷயங்களை எடுத்து தரேன், நீ எடுத்து பாடு பரதாயம் போடுன்னு சொல்லி ஒரு பாட்டை போடு, ஆளூர் சாணவாசம் நிக்க வச்சு போடுறா பாப்போம். நீ போடு, அதுக்கப்புறம் நான் வீரன் நானே சொல்றேன். அப்ப ஊர்ல வம்பு தானே இருக்கிற, ஊர்ல இந்துக்கள் எல்லாம் இழிச்சாவாங்க, அவன் சும்மா பொத்திக்கிட்டு இருப்பேன், அப்புறம் என்ன வேணா பாடுன்னு தெரியல. கேட்டா இசை வாணியா. இதுல கோவம் எங்க தெரியுமா வருது? எப்படி கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லாம என்னதான் அவங்க அசிங்கப்படுத்தினாலும், என்னதான் அருவருப்பா திட்டினாலும், அப்பட்டமா அதுக்கு பின்னாடி திமுக இருக்குன்னு தெரிஞ்சாலும் எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவனுக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க. அந்த ஓட்டுல போடும்போது கை இருக்கு இல்லையா, அந்த விரல கொஞ்சம் பார்க்க வேணாமா? உங்களுக்கு அசிங்கமா தெரியல? நான் வேற எதுவும் கேட்கவே இல்லை. உன் நம்பிக்கை சார்ந்து ஒருத்த எதிர்த்து நிக்கிறான், இதை ஒரு கிறிஸ்தவரோ ஒரு இஸ்லாமியரோ ஓட்டு போடுவாங்களா? நான் மதத்தின் அடிப்படையில் பிரிஞ்சு ஓட்டு போட சொல்லல. உன் மதத்தை நம்பிக்கையே, உன்னுடைய நம்பிக்கையே மதிக்கக்கூடியவனுக்கு ஓட்டு போடணுமா இல்லையா? அதெல்லாம் அவங்க செய்வாங்க. அப்ப இங்க என்ன நடக்குது? ஜாதிய பிரிவினைகளா பிரிச்சு விட்டு இந்துக்களுடைய ஒற்றுமை இல்லாம பாத்துக்க முடியும். அவங்கள ஒற்றுமை இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன வேணாலும் இந்துக்களை அசியா பேசலாம். உலகத்தில் மிக புனிதமான மதம், எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாத மதம், எந்த விதத்திலுமே மூட நம்பிக்கை இல்லாத மதம். இந்த பாருங்க ஜீசஸ் இருக்காரு அப்படின்னு தூக்கிட்டு வந்து ஊரா வித்துக்கிட்டு இருக்காங்க. நான் காட்டுறேன், ஜெருசலமை சுத்தி, காசாவை சுத்தி,
பக்கத்துல உள்ள பாலஸ்தீனத்தை சுத்தி அதோட வரலாறு வளர்ந்துச்சு இல்லையா, அந்த சுத்தி இருக்கக்கூடிய முழு நம்பிக்கைகள் இன்னைக்கும் இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை முழுமையா நான் தரேன். அதுல என்னென்ன வரலாறு, எதனால இங்க கும்பிடப்படுது, அது என்ன மாதிரியான மூட நம்பிக்கைகள் இருக்கு, எல்லாத்தையும் நான் தரவா, ஒன்னு ஒன்னா தரேன், நீ எடுத்து பேச தயாரா? எனவே உனக்கு மூட நம்பிக்கைன்றது இந்துக்கள் மத்தியில தான் இருக்கு அப்படின்னு பரப்பின ஈவே ராமசாமி இருக்க மாதிரி அவன் ஒரு அடி முட்டாளு. அந்த அடி முட்டாளை ஃபாலோ பண்ணக்கூடிய நீ பெரிய முட்டாளு. எனவே பதிவோட இறுதியாக இந்த இசைவாணியை பிடிச்சி ஜெயில போட வேண்டியது தமிழக காவல்துறையோட கடமை, அது தமிழக அரசுடைய கடமையும் கூட. தமிழக அரசு இதை கைது விட மாட்டோம், இல்ல நாங்க இதை இன்னும் கொஞ்சம் பரப்புறதுக்கு நாங்க உதவி செய்வோம்னா இதை பார்த்துக்க வேண்டியது மக்களுடைய கடமை. இதற்கு மேல உங்களுக்கு உணர்வு இல்லாம இருந்து வச்சுக்கவே, செத்த பணத்துக்கும் உங்களுக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. அந்த செத்த பணத்துல வந்து ஊசி வச்சு குத்துறீங்க வச்சுக்கவே, அது எதுவும் பண்ண போறது கிடையாது, உங்களுக்கு எதுவும் பண்ண போறது கிடையாது. இறுதியாக ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஒரு போக்கூடு வளர்ந்துட்டே வருது, அதையும் சேர்த்து கண்டிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்து கோவில் சம்பந்தப்பட்ட பிரசாதம் ஏதாவது கொடுத்து வச்சுக்கவே, ஐயோ தீட்டுக்கு நாங்க சாப்பிட மாட்டேன், ஏன் தீட்டு சொல்றேன், இந்த போன வருஷம் போன மாசம் மதம் மாதிரி இருப்பால, அது புதுசா ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுருக்கேன், எப்படி அதெல்லாம் அவர் சாப்பிட மாட்டாராம். இது எவ்வளவு பெரிய குற்றம், இது எவ்வளவு பெரிய வேலையை தமிழகம் முழுவதும் பரப்பி வச்சிருக்கு இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள், அதுவும் சர்ச்சை சார்ந்த இயக்கங்கள் தீவிரமா இதை பரப்பி இருக்காங்க. அதெல்லாம் சாத்தானுக்கு ஓதப்பட்டது, அதெல்லாம் சாப்பிடாதுன்னு ஒரு விஷயத்தை சாத்தானுக்கு ஓதப்பட்டதுன்னு இங்க ஓப்பனாவே ஒருத்தரால் அறிவிக்க முடியுது ஒருத்தருடைய நம்பிக்கையை. அப்படின்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது இந்துக்கள் மீது கிடையாது, இதற்கு எதிராக இருக்கக்கூடிய மதவெறி புடிச்சு அலையக்கூடிய இந்த கும்பலை. இந்துக்கள் எங்க மதவெறி அலையடா, நீ இந்த மதவெறியோட அலையிற. பா ரஞ்சித் போட்டு இருக்கான் பாரு, அவன் பிறப்பால் கிடையாது, அவனோட குணத்தால இந்த சமூகத்திலே ஒதுக்கி விரட்டி அடிக்கப்பட வேண்டிய நபர்கள்.